நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்க மக்களே. வறுமையிலும் தளராத நேர்மை உலகமே கைத்தட்டுகிறது. சாலையில் கிடந்த ஒரு பை, இதில் நிறைய பணக்கட்டுகள் கண் சிமட்ட வைக்கும் அளவுக்கு பணம் முன்னால் இருந்தும் அதில் ₹1 கூட தொடாத அந்த 8 வயது சிறுவன் ஈரோடு மாவட்டம் சின்னசேமியூர் கிராமம் என்று பெருமையாக சொல்லும் கதை இது. முகமது யாசின் என்ற 2ஆம் வகுப்பு மாணவனின் அதிசயமான நேர்மையின் கதை. பள்ளிக்கு செல்லும் வழியில் சாலையோரம் கிடந்த ஒரு பையை யாசின் கவனத்திற்கு வருகிறது. அதை திறந்து பார்த்தபொழுது அதிர்ச்சி. கட்டுக்கட்டாக அடுக்கப்பட்ட ₹50,000 அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடவோ வீட்டுக்கு கொண்டு போகவோ அவன் நினைக்கவே இல்லை. ஒரே ஓட்டம். நேராக தனது அன்பு ஆசிரியர் ஜெயந்தி டீச்சரிடம், ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் உடனே போலீசுக்கு தகவல் அளித்தார். எஸ்பி சக்தி கணேசன் சார் முன் இந்த பையை நீட்டிய போது யாசின் முகத்தில் இருந்தது ஒரே சுத்தமான புன்னகை மட்டுமே. யாசின் நேர்மையை பார்த்து மகிழ்ந்த எஸ்பி சார் மிட்டாய் வாங்க ₹1000 கொடுக்க முயன்றார். ஆனால் அவன் மறுத்தான். 2500 உயர்த்தியும் எனக்கு பணம் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்தான். அந்த சிறுவன் இறுதியில் அன்புடன் அவனையும் அவன் சகோதரனையும் கடைக்கு அழைத்து சென்று புதிய யூனிஃபார்ம், காலனி, உடைகளில் வாங்கி கொடுத்து அனுப்பினார். நாள் ஒன்றுக்கு ₹300 ₹200 மட்டுமே சம்பாதிக்கும் சாதாரண துணி வியாபாரி தான் யாசினின் தந்தை. இத்தனை கஷ்டத்திலும் தனது மகன் காட்டிய இந்த உயர்ந்த மனதை பார்த்து அவரது கண்களில் கண்ணீர் மல்கியது. என் மகனை பற்றி எனக்கு பெருமை என்ற அவரது வார்த்தைகள் இந்த காலத்துக்கே ஒரு பெரிய பாடம். சிறிய பணத்துக்காக உறவுகளையும் மறக்கும் உலகத்தில் இந்த 2ஆம் வகுப்பு மாணவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது மிகப்பெரிய மதிப்பும் நேர்மை. இந்த குட்டி ஹீரோவுக்கு நாமும் ஒரு பெரிய சல்யூட். ஐ லவ் யூ டா செல்லம். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.